Subscribe to Bilbo YouTube channel and click on the bell icon to get latest technology videos from Bilbo. இன்றைக்கி Infinix Hot 10s மொபைலை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதான் மொபைல் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மொபைல் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டார்ட் ஆகுது. 10,000க்கு வந்துட்டு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைலோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 11,000 வருது. இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு இது வந்து பெஸ்ட்டு ஃபோன் தான். இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு 6.82 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 7 இன்ச்சஸ் வருது. இது பட் இவ்வளோ சைஸ் பெருசாக இருந்தாலும் நமக்கு பிடிக்கிறதுக்கு ஹேண்டியாக தான் இருக்குது. நான் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஹேண்டில் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து 6000 mAh பேட்ரி இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து இது பெஸ்ட்டு டீல் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா மொபைல் வந்துட்டு ஹெச்டி ப்ளஸ் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி கொடுத்துருந்தோன்னா பேட்டரி கன்சியூம் வந்து அதிகமாகும். பட் ஹெச்டி ப்ளஸ் கொடுத்துருக்காங்காட்டி உங்களுக்கு 6000 mAhங்கிறது ஒரு லாங் லாஸ்டிங் இருக்கும். ஒரு 1.5 day to 2 days வரைக்கும் தாங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்துட்டிங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. இந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இந்த ப்ரைஸுக்கு இந்த ரேஞ்சில் இருக்கிற மொபைல் யாருமே கொடுக்கறதில்ல. நம்ம ஆப்ஸை வந்து மூவ் பண்ணி இது பண்ணும்போது ஹேங் ஆகிறதில்ல. இந்த மொபைல் வந்துட்டு ஹீலியோ G85 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இன்ஃபினிக்ஸ் வந்துட்டு ப்ராசரில் சொதப்புவாங்க. இந்த டைம் வந்துட்டு நல்ல ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பப்ஜி விளையாடுறதுக்கு டீசெண்டான கேம் பிளேவை இந்த ப்ராசர் கொடுக்குது. என் கையில் இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா மொராண்டி க்ரீன் ஒரு கலர். இதனோட பேக் பேனல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. தட்டும்போது ஓரளவுக்கு குவாலிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் டிசைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கலருக்கு இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரிச் லுக்காக தான் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்குற மோஸ்ட்லி மொபைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மைல்டு கலர் தான் கொடுப்பாங்க. இந்த கலர் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கேமராவை பற்றி பார்க்கலாம். 48 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 2 MP டெப்த் கேமரா, 2 MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா 48 MP கேமரா தான் கரெக்டாக அதனோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணுது. அந்த 2 MP கேமராங்கிறது வேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு 2 கேமரா ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. அது ரொம்ப ஒர்த்லெஸ்ஸாக எனக்கு தோணுது. இந்த 48 MP கேமரா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டீசெண்டாக அதனோட ஃபோட்டோஸை எடுக்குது. ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 MP கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் கேமராவாக கொடுத்துருக்காங்க. வைடு கேமராவாக கொடுத்துருந்தா இன்னும் இதனோட கேமரா ஆங்கிள் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது பரவாயில்ல. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து 2 ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நைட் டைம் வந்துட்டு வீடியோ கால் ஏதாவது பேசும்போது 2 ஃப்ளாஷ் லைட் இருக்கும்போது நம்ம பார்த்துட்டு நம்ம ஃபேஸ் வந்துட்டு அதில் பர்ஃபெக்டாக தெரியுது. பேக்கில் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரெண்டுமே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பெஸ்ட் டீல் தான். இந்த மொபைலுக்கு 18 வாட்ஸ் சார்ஜர் வந்து சப்போர்ட் ஆகும். பட் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா 10 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜர் வேணும்னா செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும். அதே மாதிரி இவங்க மைக்ரோ USB சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க காம்படிட்டர் பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா C டைப் சார்ஜர் கொடுக்குறாங்க. பட் இவங்க மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. அது ஏன்னு தெரியல. இதை அப்டேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணும்போது ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 3 hours டைம் எடுத்துக்குது. 2.5 to 3 hours. இது வந்து ரொம்ப ஓவர் டைம் தான். இந்த மொபைலோட வெயிட் பார்த்துட்டிங்கன்னா 210 grams வருது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் 7 inch கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதனோட பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh வருது. நெக்ஸ்ட் ஆடியோ வந்துட்டு DTS எஃபெக்ட் ஆடியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆடியோ பார்த்தோன்னா நார்மலான மொபைல்ஸில் கேட்குற மாதிரி தான் இருக்குது. இந்த மொபைலில் ஆண்ட்ராய்டு XOS 7.6 ஆன் ஆண்ட்ராய்டு 11 கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. இந்த OS வந்து வழக்கமாக இன்ஃபினிக்ஸ் எல்லா மொபைலையும் பண்ணுற அதே தப்பை தான் இந்த மொபைலையும் கொடுத்துருக்காங்க. அன்வான்ட் ஆப்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது.
மொபைலில் வந்து 3 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 வந்து டியூவல் சிம் ஆப்ஷனுக்கான சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்துட்டு மைக்ரோ மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 256 GB வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மொபைலில் வந்து தண்டர் பேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஒரே டைமில் 2 ஆப்பை யூஸ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் இருக்குன்னா, யூடியூப் நான் ஒரு வீடியோ பாட்டுருக்கு அப்படின்னா பேக் சைடு ஃபிங்கர் பிரிண்ட்டை டபுள் டைம் டச் பண்ணும்போது அது சிறுசாயிரும். அட் தி சேம் டைம் நான் வேறு ஒரு ஆப்பை லாகின் பண்ணி நம்ம கூகுள் சர்ச் இப்போ லாகின் பண்ணி நான் வீடியோ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இது அந்த தண்டர் பேக் ஆப்ஷனோட பெனிஃபிட். பட் இது வந்து ஒரு சில ஆப்புக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது, மெஜாரிட்டி ஆப்புக்கு சப்போர்ட் ஆகிறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.